ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே நமக்கு வர கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றி தான் வரும். அக்கா எனக்கு வந்து பீரியட் டேட்டு இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி 23 டேஸ் ஆகுது, 24 டேஸ் ஆகுது, எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது, இதுக்கு காரணம் வந்து ப்ரெக்னென்சியா இல்லை பீரியடா இப்படின்னு நிறைய பேர் வந்து சிம்டம்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எப்படியாவது ப்ரெக்னென்சின்னு நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடாதா, நம்ம ஏதாச்சும் அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். இது நார்மல் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்றில் வந்து கரு உருவாகி இருந்துச்சு, ஒருவேளை ஓவலேஷன் டைமில் வந்து கரு உருவாகி இருந்துச்சு அப்படின்னா வயிற்றில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவங்கள் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்தில் நம்ம சேனலில் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவங்க அவங்களோட சிம்டம்ஸை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க சொன்ன 100% இந்த சிம்டம்ஸ் இருந்தப்போ அவங்களுக்கு ப்ரெக்னென்சி அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் வந்து நம்ம இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஜஸ்ட் அதுவும் 599க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட், ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட், ஏபிசி மால்ட், பயோட்டின் நட்ஸ் பவுடர், மல்டி மில்லட்ஸ் மில்க் ட்ரீட்டுன்னு எல்லாமே ரெடி டு ட்ரிங்காக உங்களுக்கு நாங்கள் காம்போவாக கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வயிற்றில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, அதாவது பீரியட்ஸாக இருந்தால் தான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பெயின் வருமா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி வயிறு வலி வருமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வயிற்றில் வந்து எனக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குது, எனக்கு லெஃப்ட் சைட் பெயின் இருக்குது, ரைட் சைட் பெயின் இருக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, இது எல்லாமே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸா இப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இப்போ நான் ஒன் பை ஒன்னாக அதை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அது பீரியட்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பீரியட் டேட்டுக்கு முன்னாடி பெயின் வரும். ஸோ அதில் வந்து 90% நமக்கு பீரியட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓவலேஷனில் கருத்தரிச்சிருந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு பெயின் வரலாம். பட் அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. இப்போ நமக்கு பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டே பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் அந்த வலியோட அந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நமக்கு வந்து அதே மாதிரி அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறோடு சேர்த்து நம்மளோட வஜைனல் வழியாக அந்த வலி வந்து போகிற மாதிரி, அதாவது பெண்ணுறுப்பு வழியாக அந்த வலி வந்து இழுத்து பிடிச்சி வலிக்கும். அப்படி இருந்தால் அது பீரியட் பெயின்னு நம்ம நினைப்போம். அதே இது உங்களுக்கு அந்த வலி வந்து ஆன் அண்ட் ஆஃபாக, அதாவது ஆன் அண்ட் ஆஃப்னால் ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல் பீரியட்ஸ் பெயின் மாதிரி இல்லாமல் அப்பப்போ அந்த வலி வந்து போகுது, அதுவும் அந்த வலியும் லோயர் அப்டமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை இருக்கக்கூடிய பகுதியான அடி வயிற்றில் வந்து அந்த வலி வருது, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இடுப்பை சுற்றி அந்த வலி வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகி பேக் பெயின் மாதிரி ஒரு மாதிரி வலிச்சுட்டு அப்புறம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வலியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 100% இப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயங்களுமே 100% இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லலை. இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சில சிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைட் பெயின் பற்றி சொல்லுவாங்க.
அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடும் வலிக்கலாம், ரைட் சைடும் வலிக்கலாம். அந்த வலி வந்து பார்த்திங்கன்னா சுருக்குன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து ப்ரெக்னென்சிக்கான வலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சொன்ன இந்த சிம்டம்ஸ்லேயே 100% எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிம்டம் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வயிறு வந்து அப்படி இறுக்கமாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, உள்ளே வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 90% வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சும் நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வயிறு வந்து ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்குது, கொஞ்சம் ஊதின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டடாக ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சேஞ்சஸ், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் ஊதின மாதிரி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு சில காரணங்களாலேயும் உங்களுக்கு வந்து வயிறு வலி வரலாம். நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த கருக்குழாய் கர்ப்பம் சொல்லுவாங்க, அதாவது எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அந்த மாதிரி ஒரு வேளை கருத்தரிச்சது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்கு 2-3 நாள்களில் ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து இறங்கி யுட்ரஸுக்கு வரணும். அப்படி வராமல் அந்த டியூப்லேயே வந்து கரு இருக்குது அப்படின்னா, கரு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. இது வெரி டேஞ்சரஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கடுமையான வலியை கொடுக்கும். அந்த வலி வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதாவது ஒரு சைடு தான் வலிக்கும், ஷோல்டரோடு சேர்த்து வலிக்கும், பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வலி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு தொப்புளை சுற்றி தொப்புள்கிட்ட மட்டும் வலிக்குது அப்படின்னா அது நார்மலான கேஸ்ட்ரைட்டிஸ் வலியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில நேரங்களில் அந்த ஃபாலிகுலார் ஃபேஸ் முடிஞ்சு, அதாவது பீரியட்ஸு ஆன முதல் நாள்லேருந்து ஃபஸ்ட்டு 15 நாட்கள் வந்து ஃபாலிகுலார் ஃபேஸ், அப்போ ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் டாமினண்ட்டாக இருக்கும். அந்த 15 நாள்லேருந்து 30 நெக்ஸ்ட் பீரியட் வர்ற வரைக்கும் 30 நாள் வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து டாமினேட்டடாக இருக்கும். அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அப்புறமா வந்து இன்டைஜஷன் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். ஸோ அதனாலேயும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வலிகள் வந்து வரலாம். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கர்ப்பப்பை, குடல் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால எதனால் பெயின் அப்படிங்கிறத வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நம்ம அசால்ட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை கெஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.